ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஆமென். இந்த பூமியில எத்தனையோ துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகளை கடந்து வந்த எங்களுக்கு ஆண்டவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். எல்லாரும் ஒரு தடவை அந்த வேதத்தை எடுத்து நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் செய்த பொழுது, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பிறப்பின் செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறோமே, ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய நற்செய்தியை கேட்கிறார்களே, நீர் பிறந்தீர் பிறந்தீர் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, இந்த வருஷத்திலே உங்களுடைய பிறப்பின் செய்தியிலே என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த வருஷத்திலே நீ சொல்ல வேண்டிய ஒரு நல்ல கருத்தை, உங்களுடைய வெளிப்பாட்டை ஆவியானவர் எனக்கு வித்தியாசமாய் தாங்க ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு வார்த்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அந்த வார்த்தை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் சத்தியம் ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் அதை எடுத்த பொழுது இந்த வசனத்தை மறுபடி வாசித்தேன். ஆண்டவரே, ஒரு புதிய சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெரிய அளவில் ஆயத்தப்படுத்தல, ஆனா அந்த வசனத்தை திரும்ப எனக்கு கொஞ்சம் சரீரத்தில் பலவீனமா இருந்ததுனால நான் மறுபடி உட்கார்ந்து பார்த்தேன். கர்த்தர் எனக்கு 4 காரியங்களை கொடுத்தார். 4 காரியங்களின் படி செய்தியை சொல்லிட்டு ஆவியானவரின் சிந்தையிலே கொடுத்தார். இது கட்டளையாகவும், இது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உறுதிப்பாட்டையும் உங்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். போதும் அன்பு தேவஜனமே, இந்த ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அருமையான தூதன் மூலம் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த அறிவிக்கிற பொழுது தூதனானவன் மேய்ப்பர்களிடத்தில் முதலாவது வந்து நின்ற பொழுது அங்கே தூதனுடைய பிரகாசம் அந்த இடம் முழுவதும் பிரகாசித்ததினால, அந்த தூதனுடைய வெளிச்சம் வாழ்க்கையில பிரகாசித்ததினால, அந்த இடத்துல பிரகாசித்ததினால மேய்ப்பர்கள் எல்லாம் பயந்தார்கள். 4 காரியங்கள் என்னவென்று சொன்னால், 1, பயப்படாதீர்கள். ஆமென்.
இரண்டாவது சந்தோஷமாயிருங்கள், மூன்றாவது ஒளி வந்தது, நான்காவது எழுந்து பிரகாசி. இந்த 4 கட்டளையின்படி உறுதிப்பாட்டோடு ஆவியானவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது பயப்படாதீர்கள். மேய்ப்பர்கள் தேவனுடைய பிறப்பின் செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் அந்த செய்தியை மேய்ப்பர்கள் கேட்பதற்கு முன்பதாக தூதர்களுடைய ஒரு வெளிச்சத்திலே அதையெல்லாம் பயந்து போனார்கள். அந்த தூதன் முதலாவது பிறப்பின் செய்திக்கு முன்பதாய் சொல்லுகிற முதல் வசனம் என்னவென்று சொன்னால், 10வது வசனம் வாசிக்க, தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு பிசாசானவன் இந்த பூமியிலே ஆண்டவர் 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னையும் எங்களையும் மீட்பதற்கு கர்த்தர் கொடுத்த செய்தியை இன்னைக்கு கேட்க முடியாதபடிக்கு, கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்திலே ஒரு மனிதன் பிரவேசிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் பலதரப்பட்ட பயங்களை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனம் வருகிற பொழுது முதலாவது வந்த வசனம் தேவதூதனால் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலும் நீங்க பல இடங்களிலே பார்க்கிற பொழுது, பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அழைக்கும் பொழுது, சிலரை திடப்படுத்தும் பொழுது கர்த்தர் பேசுகிற முதல் வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி பல தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்க கவனிக்க முடியும். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வருஷத்திலே சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், ஹல்லேலூயா, பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், கர்த்தராகிய மீட்பர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதின் ஊரிலே உன்னையும் என்னையும் மீட்பதற்காக, உங்களை எங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் இன்றைக்கோ பிறந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்துல சத்துரு பலதரப்பட்ட பயத்தினால உலகத்தை ஆளுகை செய்கிறான். சிலருக்குள்ள மரண பயங்கள் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்குள்ள மனுஷனை குறித்த பயங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பலதரப்பட்ட பயங்கள் ஒரு மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டோடைய பிறப்பின் செய்திய, ஆண்டோடைய மீட்பின் செய்திய, கர்த்தரால வருகிற வெளிச்சத்தை இன்னைக்கு மனிதனால புரிந்து கொள்ள முடியல. நான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஆதியிலே ஆண்டவர் ஆதாமும் ஏவாளை உண்டாக்கினார். ஆண்டவர் சகலவற்றையும் உண்டாக்கி தன்னோடு வாழ்வதற்காக, தன்னோடு இருப்பதற்காக, பேசுவதற்காக ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் பிசாசானவன் என்ன செய்யலாம் தெரியுமா? உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது, நேரம் போதாமையினாலே சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த உறவை ஏற்படுத்தின பொழுது பிசாசானவன் சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னான், ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் பாவத்தை உண்டு பண்ணினான். ஆசை என்ற பாவம், அந்த பாவத்தை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணினதினால பாவம் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனோடு ஒன்றித்து வாழும்படி உருவாக்கப்பட்ட மனிதன் ஆண்டவராகிய கர்த்தர் வரும்பொழுது ஆண்டவருக்கு பயந்து தன்னை ஓடி போய் ஒழித்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? பாவம் என்ற ஒன்று உள்ளத்துக்குள்ளே வந்ததினால தேவனுக்கு முன்னதாய் போக முடியாதபடிக்கு அவருக்கு ஒரு பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அது நிமித்தமாய் படைத்த ஆண்டவரே வரும் பொழுது அவர்கள் தங்களை விட்டு வெளியிலே ஓடி போய் ஒழித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே சொல்லுங்க, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரிந்து எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி, ஆனால் அவருக்கு ஒரு பயத்தை கண்டார். இது எழுதப்படாத ஒரு உண்மை, எழுதப்படாத ஒரு சத்தியம். அந்த பாவம் என்ற ஒன்று மனிதனுக்குள்ளே வந்தால் ஆண்டவர் படைத்த ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரு பயம் வரும். ஒரு பக்கம் பயம் இருக்கணும், ஆனா ஆண்டவரிடத்துல போக முடியாமலே ஒரு பயம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமிக்குள்ளே பயத்தை கொண்டு வரலாம்.
நிறைய பேருக்கு மரண பயம். ஐயோ, வாழ்வதற்குள்ள நம்ம சாதிச்சுட்டு போயிடணும், வாழ்வதற்குள்ள சாகிறதுக்கு முதல்ல நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடணும்னு சொல்லி இன்னைக்கு தண்ணி, இன்னைக்கு குடி, வெறி, பலதரப்பட்ட காரியங்கள், பணம், பொருள்ல அடிமையாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னைக்கு மனுஷர்களை குறித்த பயத்தினால ஆண்டவரை படைத்த ஆண்டவரை பார்க்காம மனுஷனுக்கு பயந்து விற்கிற வழிபாடுகள் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி ஜனங்கள் வாழுகிறத பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு பிறப்பின் செய்தியிலே முதலாவது, நீங்க பயப்படாதிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனம் தேவதூதன் சொல்லுகிற பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இரண்டாவது காரியம், அந்த பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது காரியம் என்று சொன்னால், மீட்பராகிய கர்த்தர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அன்பு தேவ ஜனமே, நீ பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்காக பிறந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தாயே, தகப்பனே, நீ அனாதையாக்கப்பட்டிருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கலாம், இன்றைக்கும் சபைக்குள்ள வெம்பி வெம்பி நீ அழிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை என்றைக்கோ வைத்து விட்டாரமா நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷம், நீங்க பயப்படாம நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிற பொழுது, பிலிப்பு பட்டணத்துக்கு எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. சிரிங்க பார்க்கலாம், சிரிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஒரு தடவை சிரிங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்துல கைகளை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லலாமா? சந்தோஷமாயிருங்க, பயப்படாதீங்க. முதலாவது சொல்லுங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. ஏசப்பா எங்களுக்காக உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் என்று ஒண்ணு இருந்தா ஒளியினிடத்துல போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஒளி வந்தது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 9 வசனம் எடுத்து வாசிங்க. ஒன்று என்னது? பயப்படாதிருங்க. இரண்டாவது என்னது? சந்தோஷமாயிருங்க. மூன்றாவது காரியம், ஏன் சந்தோஷமாயிருக்க சொன்னா, யோவான் 1 அதிகாரம் 9 வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ இருளில் பயந்து வாழ்ந்த மனிதர்களுக்கு இருளும் பயத்தை நீக்கி மீட்பை கொடுக்க மெய்யான உண்மையான ஒளியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்க, சந்தோஷமாயிருங்க. என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இருந்த பாவத்தின் இருளில் இருந்து உங்களை போக்கி ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்து வரும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2022 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒளியாய் இந்த பூமியிலே வந்து உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். தாவீதின் நூலில் வம்சமாய் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஒளி பிரவேசிக்கிறது. அந்த ஒளி பிரவேசிக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு ஒளி, அன்பு சகோதரிய, உங்களுக்குள்ள ஒளி பிறந்திருக்கிறது. உங்களை பிரகாசிப்பதற்காக என் கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு ஒளியாய் உதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முகம் பிரகாசிக்கலாம் மேக்கப்னால, உங்களுடைய ட்ரெஸ்னால உங்களுடைய சரீரம் பிரகாசிக்கலாம்.
உள்ளம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மனது புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உண்மையான பிரகாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நானும் நீங்களும் இந்த ஒளியை அறிந்ததினால இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அடுத்த 10ஆம் வசனத்தை வாசிங்க ஒரு தடவை. 11ஆம் வசனத்தை. இந்த உலகம் அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தா உலகம் அவர் மூலமா தான் உண்டாயிற்று. உலகமோ அவர் என்ன செய்யல என்பது ஜனமே அறியவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, மேய்ப்பர்கள் ஒரு தூதனுடைய வெளிச்சத்துக்கே பயந்தாங்க. ஏன்னா மனிதனுக்குள்ள சும்மா பிசாசான பயத்தை உண்டு பண்ணி இருக்கிறான். அந்த பயம் மனிதனுக்குள்ள இருக்கிறதுனால என் கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷம் இழந்து போய் அந்த ஒளியை அறியாம இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவம் என்ற இருளுக்குள்ள. பாவம் என்று சொன்னா பொதுப்படையான ஒரு பெயர். அந்த பாவத்துக்குள்ள பலதரப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றா அடிக்கி போக முடியும். ஆனா பாவம் அது வேற சாப்டர். ஆனா அவங்களுக்குள்ள நான் சொல்லுகிறேன், பாவம் என்பது வேதம் இருளுக்கு ஒப்பிடுகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு உங்களை மீட்பதற்காக மெய்யான ஒளியாய் பூமிக்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் என்று ஒன்று இருந்தால் ஒளி இடத்துல போக முடியாது. பாவம் என்று ஒன்று இருந்தால், பாவம் என்ற ஒரு இருள் எங்களுக்குள்ள இருந்தால், கர்த்தராகிய இயேசுவாகிய ஒளி இடத்துல எங்களால போக முடியாது. அதனாலதான் தான் படைத்த பிள்ளைகளே தன்னை விட்டு விலகி போனாங்க. தன்னை விட்டு விலகி ஒழித்துக் கொண்டார்கள். கடைசியில ஜனங்கள் எல்லாம் பணிகளை செலுத்தினாங்க. போதாது, மறுபடி பாவம் செய்யலாம். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு கொஞ்சமாக பிரிய ஆரம்பித்தது. அதனால் மனிதனுக்கு அந்த இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை காண முடியல. மேய்ப்பர்களை போல பயந்தாங்க, எல்லாம் பயந்தாங்க. அதனாலதான் என் கர்த்தரே உங்களை தேடி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சத்தியம். ஆமென், ஆமென். அதனால 4வது காரியம், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குள்ள ஒளி வந்ததினால தைரியமாய் எழுதி பிரகாசி. உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் எழுதி பிரகாசி. உன் ஒளி வந்தது. இம்மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஹல்லேலூயா, மறைந்திருக்க மாட்டாது. ஏன் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கணும், எங்களுக்குள்ள இருக்கிறவர் விசேஷமானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்துல எழுந்து பிரகாசி சொல்லுங்க, உன் ஒளி வந்தது. ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. கலிலேயா பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல போகிறார். அவர் போகும் பொழுது ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு. அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு மரண பயத்தோடு வாழுகிற உங்க வாழ்க்கையில கூட அந்த திசையில் இருக்கிறவர்களுக்கும் ஒளி ஊதித்திருக்கிறது. ஆமென். நீ மரண பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கிறான் என் ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமியிலே தன் நிலையை மறந்து தன் மகிமையை இழந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து உதித்தாரம்மா. இந்த பூமியில வந்து உதித்தாரையா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், நீங்க எழுந்து பிரகாசி. உங்களுக்குள்ள ஒளி வந்திருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எழுந்து பிரகாசியுங்கள். உங்களுக்குள்ளே ஒளி உதித்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் வாசிக்காதீங்க, நான் சொல்லுகிறேன், எடுத்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகையால் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இன்றைக்கு தான் என் வாழ்க்கையில ஒளி உதித்திருக்கிறது. ஆனா இல்ல, அன்பின் தேவச்சனமே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உனக்குள்ள, உங்களுக்குள்ள அந்த ஒளி வந்திருக்கிறது. அந்த ஒளியை அறிந்து கொண்டாள், அந்த ஒளியை அறிந்து கொண்டாள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் உங்களையே வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் வந்து பாருங்க. கடைசியா ஆண்டவர் பேசும் பொழுது, ஏசப்பா பேசும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நான் வெளிச்சமாய் வந்தேன், இன்றைக்கு உங்களை வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறேன். அதனால இனி நான் போகிறேன், இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு உங்களையே வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறேன். ஆகையினால உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். உங்களுக்கு அந்த ஒளி வந்திருக்கிறது. அதனால கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் எழுந்து பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தரை ஒளியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி. இதுதான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்பட